சூப்பரான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். இது செய்யறதுக்கு நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணல. பச்சரிசி வந்து இப்போ 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஏலக்காய் பொடி, முந்திரி, திராட்சை, நெய் தேவையான அளவு. 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 1 1/2 கப்பு பொடிச்ச வெல்லம். அதுதான் கணக்கு. 1க்கு 1 1/2 போடுங்க சரியாக இருக்கும். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 1 கப் அரிசிக்கு 3 1/2 கப் தண்ணி வந்து விட்டுக்கோங்க. 4 கப் தண்ணி விட்டால் சரியாக இருக்கும். பட் வெல்லத்தோட தண்ணியும் நம்ம போட போகிறோம். அண்ட் இந்த பொங்கலுக்கு இந்த ஷேப் வந்து மாறி ரொம்ப நசுங்கிடக்கூடாது. கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு அரிசியை வேக வச்சிடலாம். அது வேகிறதுக்குள்ளே வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ 1 1/2 கப்பு வெல்லத்துக்கு 1 1/2 கப்பு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம தொட்டு பார்த்தோம்னா தண்ணி மாதிரி இல்லாமல் பிசுக்குன்னு இருக்கணும். கம்பி பதமெல்லாம் இல்லை, பிசுக்குன்னு லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம நிறுத்திடலாம். இதை நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே சமயத்தில் அதோட ஷேப் வந்து மாறி போகலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ அளவுக்கு தண்ணியும் அந்த அரிசியும் ஈக்குவலாக இருந்தால் போதும். இப்போ 1 கப் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் தூளை மறுபடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அந்த வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியும் இதோடையே சேர்த்திருங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறமேலு குக்கரை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா தகதகன்னு அந்த நெய் வந்து மினுமினுன்னு மேலே வந்து நிற்கும். ஸ்மெல்லே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.